முதல் வாசகம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 10, 13 முதல் 16. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணைக் கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்துவிட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்துவிட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளச் செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது. வலிமை உள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.